ஹாய் அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன ஸ்டிச் பார்க்க போகிறேன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஏரோ ஸ்டிச் தான் பார்க்க போகிறேன். அதுக்கு பாருங்கள், ஃபஸ்ட்டு வந்து நான் 3 லைன் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு 1, 2, 3ன்னு சொல்லி எழுதிட்டேன். எழுதிக்கிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து செகண்ட் லைன்லேருந்து எப்போதும் போல் ஸ்டிச் பண்ணி எடுத்துக்கலாம். பேக் ஸ்டிச் போட்டு எடுத்துகிட்டு மேலே கொண்டு போய், அதாவது ஃபஸ்ட்டு லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. அப்படியே டைரெக்டாக தேர்ட் லைனுக்கு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, அங்கே ஒரு குட்டி லாக்கு. தேர்ட் லைன்லேருந்து திரும்பவும் செகண்ட் லைனில் எங்கே நம்ம ஸ்டார்ட் பண்ணமோ அங்கேயே அதுக்கிட்டே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு குட்டி லாக் ஒன்று போட்டுருங்க. இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த முக்கோணமாக இருக்குது இல்லைங்களா, அதே 2வது லைன்லேயே தெரியுது பாருங்கள் ஒரு த்ரெட்டு. அதை என்ன பண்ணுங்கன்னா 2ஆக பிரிக்கணும். நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா மேலே 2 த்ரெட்டு, கீழே 2 த்ரெட்டாக வரும். அதாவது வந்து தனியாக வரும். அது என்ன பண்ணிங்கன்னா, கீழே பிரித்து அங்கே இழுத்த மாதிரி பிடிச்சி அங்கே ஒரு ஸ்டிச்சு, அப்படியே மேலே இருக்கிற த்ரெட்டை மேலே பிடிச்ச மாதிரி அங்கே ஒரு ஸ்டிச்சு போட்டுட்டு, திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் லைனில் போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. திரும்ப தேர்ட் லைனுக்கு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, அங்கே ஒரு லாக்கு. திரும்ப நம்ம எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அந்த இடத்துக்கு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக் போட்டுட்டு, அதே 2வது லைனில் இருக்கக்கூடிய த்ரெட்டை வந்து நீங்கள் 2ஆக பிரிக்கணும். பிரிக்கும்போது கவனமாக பிரிங்க, ஓகேவா? நீங்கள் வேகமாக பிடிச்சி இழுத்துட்டீங்க அப்படின்னா த்ரெட் வந்து கட் ஆகிடும். அதனால் கவனமாக பிடிச்சி இழுங்க. அதே மாதிரி தான் இப்போ இதிலே பார்த்தீங்கன்னா, நான் ப்ளெயினாகவும் போட்டிருக்கேன். உங்களுக்கு வந்து பீட்ஸ் வச்சுமே எப்படி போடலான்றது நான் உங்களுக்கு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பெல் ஐக்கான் ஆலில் போட்டுக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோஸ், கிளாஸஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். யாராவது நம்மளோட வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் நம்பர் கொடுக்குறேன். நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு கிளாஸ் டீட்டெயில் சொல்கிறேன், ஓகேவா? இப்போ பாருங்கள், போட்டாச்சு. இப்போ திரும்பவும் என்ன பண்ணுறோம், மேலே ஃபஸ்ட் லைனில் போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. திரும்பவும் கீழே கொண்டு, அதாவது வந்து மேலேருந்து ஸ்ட்ரைட்டாக தேர்ட் லைனுக்கு கொண்டு வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, அங்கே ஒரு லாக்கு. திரும்பவும் எந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே ஒரு ஸ்டிச்சு, அங்கே ஒரு குட்டி லாக் போட்டுட்டு, இப்போ பீட்ஸ் எப்படி போடணும்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம வந்து என்ன பண்ணுவோம், இப்படியே இழுத்து நேராக இருக்கிற கோட்டில் போயிட்டு அதை 2ஆக பிரித்து போடுவோம் இல்லைங்களா, அது போடுறதுக்கு முன்னாடி அந்த பிளெயின் த்ரெட்டில் வந்து நம்ம கையில் இருக்க த்ரெட்டில் வந்து பீட்ஸ் கொத்துக்கோங்க. நான் வந்து 2mm பீட்ஸ் போட்டிருக்கேன். உங்களோட விருப்பம், எந்த சைஸ் வேணாலும் போட்டுக்கலாம். உங்கள் தேவைக்கு தகுந்த மாதிரி போடலாம், ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து இதையும் போட்டு காமிச்சிருக்கேன், சின்னதையும் போட்டு காமிச்சிருக்கேன். நீங்கள் பாருங்கள், ஓகேவா? இப்போ என்ன பண்ணலாம், எப்போதும் போல தான் அந்த கீழே இருக்கிறத பிடிச்சி இழுத்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, அப்புறம் மேலே இருக்கிறத பிடிச்சி அங்கே ஒரு ஸ்டிச்சு. இப்போ திரும்ப எப்போதும் போல் ஃபஸ்ட் லைனுக்கு போயிட்டு ஒரு ஸ்டிச்சு, ஒரு லாக்கு. திரும்ப தேர்ட் லைன் வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, அங்கே ஒரு லாக்கு. திரும்ப செகண்ட் லைனுக்கே வந்து அங்கே ஒரு ஸ்டிச்சு, பக்கத்துலேயே ஒரு லாக் போட்டுட்டு, இப்போ இந்த தடவை நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க உங்களுக்கு தெரியுதா, அந்த இடம் தான் பிரித்து நம்ம விடணும். அந்த ஸ்டிச்சு பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து பீட்ஸ் வந்து கோத்துக்கலாம். இதில் வந்து நான் சுகர் பீட்ஸ் வந்து கோத்துருக்கேன். நீங்கள் வந்து சுகர் பீடு, கட் பீடு, அதிலே வந்து 3, 4 உங்களுக்கு எந்தெந்த எப்படி உங்களோட சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து அதில் வந்து பீட்ஸ் வந்து போட்டுக்கலாம், ஓகேவா? நான் உங்களுக்கு வந்து 1 பீடும் போட்டு காமிச்சிருக்கேன், 2 பீடும் போட்டு காமிச்சிருக்கேன், 3வது பீடும் போட்டு காமிச்சிருக்கேன். உங்களுக்கு எது ஈஸியாக இருக்கோ நீங்கள் அதை வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் போடும்போது கண்டிப்பாக ப்ளெயினாக தனியாக போடணும், பீட்ஸ் வச்சு தனியாக போடணும், சரிங்களா? நான் உங்களுக்கு காட்டணுன்றதுக்காக நான் ஒரே லைன்லேயே முடிச்சிருக்கேன். நீங்கள் எனக்கு போட்டு வாட்ஸ்அப் குரூப்பில் அனுப்பும்போது ப்ளெயினாக இருக்கிறத வந்து ஒரு லைன்லேயும், பீட்ஸ் வச்சது வந்து ஒரு லைன்லேயும் போட்டு நம்மளோட வாட்ஸ்அப் குரூப் வந்து அனுப்பிவிடுங்க, ஓகேவா? பாருங்கள், நம்ம வந்து எண்ணாட் போட்டு எடுத்துக்கலாம். யாருக்காவது எண்ணாட் போட தெரியல அப்படின்னா நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம், அதை பார்த்து கற்றுக்கோங்க. இதே மாதிரி தான் போட்டு வாட்ஸ்அப் குரூப்புக்கு அனுப்புங்க.